Good evening all. Okay, 30th பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். இது 2023 கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான், சரியா? பட் என்னன்னா, அப்போல்லாம் உங்களுக்கு வந்து டைம் லிமிட் இல்லை. இப்போ 2026 15 மினிட்ஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ் நம்ம அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பர் வந்து 15 மினிட்ஸ்லேயே போட முடியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறத தான் இந்த பேப்பரை சூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். ரொம்ப ஈஸியான பேப்பர். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்லேயே போடுறேன். எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் போடுறேன். நார்மல் வே நீங்களே பார்த்துக்கங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஆவரேஜ் ஆஃப் ஆல் தி கம்பெனிஸ் இந்த 1000 நம்பர்ஸ் இருக்கு. 2018 கொடுத்துருவாங்க. திஸ் பிளஸ் திஸ் இதையும் ஆட் பண்ண 100, இதையும் ஆட் பண்ண 80, 180 டிவைட் பை 4 45,000. சிம்பிளான கொஸ்டின் தான் அது. Question number 2 வாங்க. The ratio of the number of boys to the girls is 11:15. There are 200 girls more than the boys. Okay. இது 15x வச்சுங்க, இது 11x வச்சுங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இன்ஸ் 4x. இந்த 4x தான் 200. x வந்து பார்த்தீங்கன்னா 50. ஓகே. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ்? பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 50 into this 550. நீங்கள் முன்னாடி அடிச்சுக்கலாம், மல்டிபிள் ஆஃப் 11 இருக்கணும். பட் இங்கே வேற மல்டிபிள் 11 இருக்கு, அதனால சால்வ் பண்ணேன். சரியா? இதுவும் மல்டிபிள் 11 தான். Okay. So 11 times 50 is 55. 550. Question number 3 வாங்க. The respective ratio of the sweet manufactured the PQR together in 1998. 1998 this plus this எவ்வளோ ஆச்சு? 178, 240, 150. So 8. நான் இங்கே கூட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஒரு சின்ன ஷார்ட்கட் இது வாங்க, என்னன்னு சொல்கிறேன். STU சேம் இயர். STU இது லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க. 0, 7, 2 ஆட் பண்ண 9 வரும். ஸோ இங்கே 8 வரணும், இங்கே 9 வரணும். ஓகே, உடனே இதை சூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்படி இருந்தாலும் இந்த பக்கம் ஆட் நம்பர் தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆட் நம்பர்னா இது ஆட் நம்பர் இல்லை. ஓகே, சரி, இது ஈவன் ஆட் நம்பர் இருக்கு 51. இது 14 ஆன்சர் வச்சுப்போம். எனக்கு தேவை 8:9 இருக்கணும். 9 ஆகணும்னா இது எதால மல்டிபிள் 9 ஆகும்? 9ஆல. ஸோ 9ஆல மல்டிபிள் 9 ஆகும். அதே 9ஆல இங்கே மல்டிபிள் பண்ணி பாருங்க. இங்கே 8 வந்துதா அப்படின்னா இது வரல. ஸோ ஆன்சர் திஸ். லாஸ்ட் டிஜிட் வச்சு கூட முடிச்சிடலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸில். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். சரியா? உங்களுக்கு வேணும்னா இந்த டைப், அதாவது ரேஷியோவில் லாஸ்ட் டிஜிட் வச்சு முடிக்கலாங்கிற கான்செப்டை நான் வேணா உங்களுக்கு ரீல்ஸ் மாதிரி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. சரியா? சும்மா பர்டிகுலர் கொஸ்டின் மட்டும் எடுத்து ஷார்ட்கட்ஸில் எப்படி ரேஷியோலேருந்து ஆன்சர் போகலாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. The ratio between monthly income of expenditure is this. Monthly income இது 8 rupees வாங்கினா 5 rupees எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறான். 5:3 தான் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ் உள்ள ரேஷியோ. 8ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். இன்கம் இன்க்ரீஸ் பை 20%. 20 இங்கே போடுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் 30 இங்கே போடுங்க. சேவிங்ஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக தெரியாது. லெட் இட் பை எக்ஸ் இங்கே போடுங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. இந்த டிஃபரன்ஸ் 20 மைனஸ் எக்ஸ் is to எவ்வளோ? 5:3. 5:3. 20 minus x divided by 10 equal to 5/3. Cross multiply பண்ணா 50 equal to 60 minus 3x. Okay. அப்போ 3x equal to 10. So 10/3 is 3 1/3. வேணும்னே டிகிரீஸும் கொடுப்பான், இன்க்ரீஸும் கொடுப்பான். பாசிட்டிவ்ல இருக்கிறனால இன்க்ரீஸ் தான். சப்போஸ் நெகட்டிவ் இருந்ததுன்னா டிகிரீஸ் ஆகிருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. இந்த சிம்பிளிஃபை திஸ் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே மல்டிபிள் பண்ணுங்க 14, இது டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பட் இது நான் பண்ணுறேன், ஒன்றும் ஒர்க் அவுட், ஐ மீன் ஒன்றும் இதாகாது. திஸ் இஸ் டிவைட் பை 3 is 3, ஐ மீன் 9 டிவைட் பை 3 is 3. திஸ் பிளஸ் திஸ் இஸ் 17, 17 minus 5 is 12. 12 டிவைட் பை 6 ஸ்கொயர், தட் இஸ் 36 into 2 மேலே வரும். திஸ் இஸ் 3 times. ஸோ ஆன்சர் 2/3. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. 72 amounts becomes 104. This in 3 years. 120 வந்து எத்தனை வருஷம் கேட்கலாம். சரி, இதை வச்சு நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 120 into 5 years into rate of interest R divided by 100. இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ 120 into 600 வந்திருக்கும். 600 0 ஆன்சர் ஆகிடும். 6 into R, அதுதான் ஆன்சர். R என்னன்னு இங்கே கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபைன். R என்னன்னு பார்ப்போம். 72 வந்து 72 கழிச்சிங்கன்னா என்ன ரேட் ஆஃப் இது வந்துருக்குன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் 32.4. 32.4 rupees தான் அவனுக்கு கிடைச்சது. 72 ரூபா 3 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு திஸ். சரியா? இப்போ வாங்க, இதில் ஒரு 0 மறந்துடுங்க.
இந்த 100 இங்கே வந்துடுச்சு, அங்கே போயிடுச்சு. 72 கேன்சல் பண்ணி பாருங்க, இல்லை 8 கேன்சல் பண்ணலாமா? 9 times of 8. இங்கே 4 times of 8 is 32. ரிமைனிங் 4 0 40 5. மறுபடியும் 9 கேன்சல் பண்ணால் 4 9s 36. ரிமைனிங் 36. ரிமைனிங் 45 5. ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 15. ஸோ 15 is the rate of interest. இது வந்து R times 15, R into 15, 90 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அவன் என்ன கேட்குறான்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் கேட்குறான். 120 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 90 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் 210 rupees. சிம்பிள் கொஸ்டின் தான். கொஸ்டின் மார்க் 7 வாங்க. G is the center of the circle. The find the angle ACB. See, ACB is 132. Find ACB. இந்த ஆங்கிள் என்ன கேட்குறான். நம்மளுக்கே தெரியும் இந்த ஆங்கிளோட இந்த ஆங்கிளோட ட்வைஸ் தான் இது. அப்போ இதில் பாதி எவ்வளோ இருக்கும்? 66. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத சம். சரியா? Question number 8. Successive discount of this is what would be the discount in percentage? Net discount. Okay. 100 ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராடக்டா. ஃபர்ஸ்ட் 15% கொடுத்தனா 85 ரூபா, 85% விற்றுருப்பீங்க. அடுத்து 20% விற்றுனா 80% விற்றுருப்பீங்க. அடுத்தது 25னா 75 விற்றுருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நெட் ரேஷியோ. இது பாருங்க, ஒரு 100 கேன்சல் ஆகிடும். இது வந்து 3 times of 15, 4 times of 15. So 3 times of 25, 4 times of 25. Okay. இப்போ வந்து இது 4 times, இது 5 times. 4 cancel. இது cancel 17. So 3 into 17 is 51. நல்ல 51 இல்லை, 100 rupees வந்தது. நான் 51 மாறிடுச்சு. 100 rupees இந்த ப்ராடக்ட் 51 மாறிடுச்சு. ஒரே அட்டம்ப்ட்ல கொடுத்தா எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும்? 49% கொடுத்துக்கணும். சரியா? 49 is the discount. Question 9 வாங்க. A pipe can fill the tank in 18 hours, B in 24 hours. Both pipe are open simultaneously. Watch measure. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 1/18 minus இது empty-ஆ 1/24. இது fill, இது empty, அது empty. Sorry. A pipe can fill, இது fill, இது fill தான். Can fill. Okay. And add பண்ண முடிஞ்சிச்சு. So LCM is 48. 48 கிடையாது. LCM 72 LCM. Okay. 72 LCM. 4 times of this, 3 times of this. 72 divided by 7. அது தலையில போட்டுருங்க. 72 divided by 7 எவ்வளோ? 10 2 by 7. Simple. Question 10 வாங்க. The mix is 55 liters fruit juices 4:5. 4:5 எவ்வளோ இருக்கும்? 44 and 11. Yeah. And then good na 44 rupees. Okay. How much water should be added? ஜூஸில் ஃபர்ஸ்ட் ஜூஸ் வந்து 44 இருக்கு. வாட்டர் லெவல் ஆல்ரெடி 11 இருக்கு. இப்போ எக்ஸ் ஆட் பண்ணுறேன். எக்ஸ் ஆட் பண்ணால் 2/1 வருது. திஸ் இஸ் 22. ஸோ 22 ஈக்குவல் டு 11 + x. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறோம். அஃப்கோர்ஸ் 11 லிட்டர். சிம்பிள், ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டின் மட்டும் 11 வாங்க. ராணு carries the water in the school cylindrical flask, diameter 20 centimeter, 12 centimeter, height is 21 centimeter. Determine the water. Determine the amount of water. Amount of water அப்படின்னாவே அது வந்து வால்யூம் தான். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் என்ன? 5r², 22/7. R எவ்வளோ? 12ங்கிறது diameter. ஸோ 6 into 6, height is 21. ஸோ கேன்சல் பண்ணால் 3. ஸோ 2 into 6 into 3 into 6. ஓகே, லாஸ்ட் டிசிமெண்ட் பார்ப்போம். 2 into 6 is 12. சாரி, 12. 2 into 6 12. 2 into 3 6. 6ல முடியும். இது ஒன்று தான் 6ல முடியுது. ஸ்டாப் இட். ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். நீங்கள் உள்ள சொல்கிறதுக்கு முன்னாடி மல்டிப்ளா 11 பார்க்கலாம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வால்யூம், இந்த பை, இந்த சர்க்கிள் இது வருதோ அங்கெங்கெல்லாம் பை இன்வால்வ் ஆகுதான்னு பாருங்கள். பை இன்வால்வ் ஆகிற இடத்துல எல்லாமே மல்டிப்ளா 11 செக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சம் போடாமல் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் பெருசாக ஒன்றும் எதுவும் கிடையாது. மல்டிபிள் 11, இது மட்டும் தான் மல்டிபிள் 11. சரி, கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. A policeman follows the street to 1250 meter ahead of him. Policeman run at 10 kilometer, speed from the 8, obvious. Okay, so 1250 அப்படியே போட்டுக்குங்க. Distance divided by the speed, relative speed. Relative speed என்ன? 8 minus 10 minus 8, that is 2. 2 ஆல் டிவைட் பண்ணா 6 25. 625. சாரி, ஒன்றும் இல்லை. 2 வந்து கீழே, இதெல்லாம் ஓகே தான். யூனிட் போட மாதிரி 1.25 கிலோமீட்டர். 1.25 கிலோமீட்டர் டிவைட் பை 2 வருது.
2 ஆல் டிவைட் பண்ணினா இது ஹவரில் வரும். ஹவருங்கிறது டைம். நான் என்ன கேட்குறேன், தி டிஸ்டன்ஸ் run by thief before he is snapped. ஓகே, டிஸ்டன்ஸ். இது வந்து டைம். நம்ம கண்டுபிடிச்சது டைம். டைம்னா எவ்வளோ நேரத்தில் பிடிப்படுவோம் அப்படின்னா 1.25 டிவைட் பை 2. இந்த டைமை கொண்டு போய் உன்னோட ஸ்பீடால் மல்டிபிள் பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 1.25 டிவைட் பை 2. 2 கேன்சல் பண்ணினா 4. 4 இன்ட்டு 1.25னா 5 வரும். ஸோ ஆன்சர்ஸ் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் ஓடிருப்பான் யாரு, தீஃப். அதே அவருக்கு மல்டிபிள் பண்ணால் இன்ட்டு 10 போட்டிங்கன்னா அவ்வளோ கிலோமீட்டர் போலீஸ் ஓடிருப்பார். தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா 1250 கிலோமீட்டர் மீட்டர் ஓடிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 13 secant theta plus tan theta equal to this. secant theta கேட்குறான். secant theta minus tan theta equal to 1/5. இங்கே என்ன இருக்கோ அதை தலைகளாக போட்டிருக்கேன். ரெண்டே ஆட் பண்ணால் 2 secant theta வரும். தட் இஸ் 5 plus 1/5. ஓகே, ஸோ அந்த 2 கீழே எடுத்தீங்கன்னா 1/2 into 5 plus 1/5. The answer this 30. Question number 14 வாங்க. In a circle 14 centimeter long chord is 24 centimeter from the center. ரொம்ப சிம்பிள் எல்லாமே. ஓகே, கார்டு ஒன்று இருக்கு, ஃப்ரம் சென்டர்லேருந்து இங்கே வருது, அது 24 சென்டிமீட்டரா. கார்டு வந்து இந்த சென்டர்லேருந்து வர லைன் வந்து கார்டை ரெண்டாக பிரிக்கும். இது 7 7ஆக பிரிக்கும். ஓகே, இந்த ரேடியஸ் வந்து 25. 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் இஸ் திஸ். ஸோ ரேடியஸ் தான் கேட்குறோம். ஆன்சர் திஸ். சம்டைம் டயமீட்டர் கேட்குறோம். ஆன்சர் 15 வந்திருக்கும், பார்த்துக்கங்க. ஸோ 7, 24, 25 பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு, சரியா? அதனால கிடைக்கிற கேப்லாம் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் அடிக்கடி வாசிச்சிட்டே இருங்க. ஓகே, பார்த்துட்டே இருங்க. Question number 15 வாங்க. A man takes 15 minutes to row 60 kilometer downstream, which is 25% less than the time taken this. எவ்வளோ டைமா? 15 minutes downstreamல. upstreamல 25% less தான். up 75% lessனா 75% of the upstream time. upstream time மட்டும் பார்க்குறேன். ஸோ திஸ் கேன்சல்னா 5 கேன்சல்னா 20 minutes ஆயிடுது. ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கு வந்து 20 minutes ஆயிடும். இப்போ என்ன பண்ணோம், ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் மேன் கேன் ரோ இன் அவர் இன் ஸ்டில் வாட்டர்? ஹவு மெனி கிலோமீட்டர் கேன் ரோ இன், அதாவது ஸ்பீடு கேட்குறான், B+C கேட்குறான், சரியா? இது டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு. ஓகே, டைம் டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் டைம் பாருங்க. அப்ஸ்ட்ரீம் டைம் எவ்வளோ? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னா that is B+C is equal to 16 upon 15/4. ஏன் 15/4 போடுறேன்னா அது மினிட் ஹவரா மாத்திரம், ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் தான் கேட்குறான். 15/4 போட்டீங்கன்னா 16 into 4 divided by 15. இதுதான் வந்து B+C. அதாவது 64 divided by 15. ஏன் ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீம் கிலோமீட்டரு, இது வந்து ஸ்பீடு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு தான், டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் தான் ஸ்பீடு. ஓகே, B-C இதே மாதிரி வாங்க. B-C ஈக்குவல் டு அதே 16 கிலோமீட்டர் தான், கீழே 20 சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்படியே ஆன்சரும் போட்டு சரியா. 15 மினிட்ஸா, 15 மினிட்ஸ் 60 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்னா அவராக மாறிடும். ஸோ 16 into 60 divided by 15. ஓகே, 4. ஸோ 64. 64ங்கிறது அதனுடைய 64 போட வந்துட்டு தான் மாற்றி எழுதிட்டேன், சரி. 64 is the B+C. அதே மாதிரி வாங்க. 16 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ் 20/60 ஏன்னா 3 வந்துடும், தட் இஸ் 48 மேலே வரும். ஸோ B+C is 64, B-C is 48. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 2/112. 2B equal to 112, B equal to 56. 56 is the rounded nearest. Whole number வருது என்ன? 56 is the ஸ்டில் வாட்டர் மேனோடைய அந்த போட்டோடைய ஸ்பீடு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம், சரியா? கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. Ajay Bharat can do work on alternate days. Bharat starting the work on the first day, Ajay can finish the work in 32 days. If the work gets completed in exactly 4 days. ஓகே, சரி. இந்த மாதிரி கொஸ்டின்ல அஜய் வந்து ஒரு 32 டேஸ்ல முடிக்கிறானா? சரி, இவனை வச்சு ஒரு ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணுங்க.
அஜயோட கெப்பாசிட்டி ஜஸ்ட் ஒரு 2 யூனிட்ஸ் பண்ணுறான்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ஒர்க்கு 2 பேஜஸ் டைப் படிக்கிறது ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. அவனால ஒரு நாளைக்கு ஒரு 2 யூனிட்ஸ் பண்ணுவான் அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். ஏன் 2 பண்ணீங்க? எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் 2 பண்ணிக்கிறேன், இல்லாட்டி 1 கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவன் 32 நாளில் முடிப்பானா? 32 நாளில் ஒவ்வொரு நாளைக்கு 2 பண்ணானா 64 யூனிட் தான் டாஸ்க். இந்த 64 யூனிட்டை 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க, ஆனால் அட் டைமில் செய்யல. பரத் ஸ்டார்ட் பண்ணுறான், அஜயும் அடுத்த நாள், அதாவது பரத் ஃபர்ஸ்ட், அடுத்த நாள் அஜய், பரத் அஜய் அப்படியே மாற்றி மாற்றி வராங்க. மொத்தம் 8 நாள். 8 நாளுங்கிறது ஈவன் நம்பர். ஸோ பரத் வந்து 4 நாள் முடிச்சிருப்பான், ப்ளஸ் அஜய் ஒரு 4 நாள் முடிச்சிருப்பான். அஜய்க்கு நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம்? ஒரு நாளைக்கு 2ன்னு வச்சிருக்கோம். ஸோ 4 × 2, பரத்துக்கு எவ்வளோ நாள் தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 56 வந்துருக்குமா? இது 8, அப்புறம் 56. பரத் ஒரு நாளைக்கு 14 யூனிட் பண்ணுறான்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 14 யூனிட் பண்ண போகிறான். சரி, இவன் என்ன கேட்குறான்? பரத் மட்டும் செய்யறதா 7 மடங்கு ஆஃப் அந்த ஒர்க்கான். 64 யூனிட்டை 7 மடங்கு போட்டால் எவ்வளோ வரும்? இதை வந்து எத்தனை நாள் பண்ணுவான்னு கேட்குறான். அவன் ஒரு நாளைக்கு 14 யூனிட் பண்ண முடியுதுன்னா டிவைட் பை 14 போடுங்க, ஈக்குவல் டு 32 டேஸில் அவனால் அதை முடிக்க முடியும். சரியா? சிம்பிள். இன்னொரு டைம் பாருங்க, ஈஸி தான். கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. சீக்கன் டீட்டா ப்ளஸ் காஸ்ட் டீட்டா 32, சீக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்ட் ஸ்கொயர். இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ட்ரீட் பண்ண அல்ஜிப்ரா ட்ரீட் பண்ணுங்க. சீக்கன் டீட்டா இஸ் ஏன்னு வைங்க, காஸ்ட் டீட்டா 1/a ஈக்குவல் டு 32. ஸோ வாட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b 1/a ஸ்கொயர் கேட்குறான். ஆன்சர் 32 ஸ்கொயர் மைனஸ் 2, அவ்வளோதான். 32 ஸ்கொயர் 1024 மைனஸ் 2 இஸ் 1022. அதெல்லாம் லட்டு, அப்படியே அடிச்சு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் 18 வாங்க. ABC can separate the work, complete the work in 12, 15, 20 respectively. They work together for 4 days. What will be the remaining work? சரியா? இது எல்லாத்துக்கும் ஒரு யூனிட் வைங்க ஃபிக்ஸு. 60 யூனிட் தான் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்ணுவான், ஏன்னா 12 நாள் அந்த 60 யூனிட் பண்ணிக்கிறான். பி வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ணுறான். சி வந்து 3 யூனிட்ஸ் பண்ணுறான். குட், ஓகே. இப்போ 3 பேர் சேர்ந்தானா திஸ் ப்ளஸ் திஸ் ப்ளஸ் திஸ் எவ்வளோ ஆச்சு? 12 யூனிட்ஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு 4 நாள் பண்ணாங்கன்னா 48 யூனிட் முடிச்சிட்டாங்க. நினைக்கிறேன் மிச்சம் எவ்வளோ யூனிட் இருக்குன்னு கேட்குறான். மிச்சம் எவ்வளோ யூனிட் இருக்குது? 12 யூனிட் இருக்குது. அவுட் ஆஃப் 60. 60ல் 12 மிச்சம் இருக்குது. இந்த ரேஷியோவில் 1/5. ஆன்சர் திஸ். ஓகே. கொஸ்டின் 19, x/4 + 1/4 இஸ் 254. x/5 கேட்குறான். இது அப்புறம் வருவோம், இங்கே முடியும் மஸ்ட்டு. x/4 + 1/x/4 + 2 போடுங்க, 256 ஆகும். 256 வந்து 16 ஸ்கொயர். இது x² + 1/x² ஹோல் ஸ்கொயர். ஓகே. வாட் இஸ் x² + 1/x²? தட் இஸ் 16. இங்கே மறுபடியும் ஒரு 2 ஆட் பண்ணுங்க. 2 ஆட் பண்ணால் x² + 1/x² + 2 ஈக்குவல் டு 18 வரும். வாட் இஸ் திஸ்? x + 1/x ஈக்குவல் டு √18. √18 அப்படியே வச்சுங்க, அப்புறம் பயன்லாம் நம்ம மாற்றிக்கலாம். √18. சரியா? இப்போ வாங்க, இப்போ x/5 + 1/x/5 வேணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா x³ + 1/x³ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் x³ + 1/x³? இது கியூப் பண்ணுங்க, -3 டைம்ஸ் ஆஃப் இது மறுபடியும் எடுத்துக்கங்க, 3 டைம்ஸ் 18. இதை கியூப் பண்ண என்ன வரும்? 18√18 வரும். -3 டைம்ஸ் ஆஃப் √18 இஸ் ஈக்குவல் டு 15√18. இதுதான் வந்து x³ + 1/x³. x² + 1/x² வாங்க. x² + 1/x² into x³ + 1/x³ ஈக்குவல் டு இந்த வேல்யூ 16, இந்த வேல்யூ 15√18. ஓகே. இப்போ இது மல்டிபிள் பண்ணால் x/5 + 1/x/5 கிடைக்காது. சரியா? கொஞ்சம் பெருசுமாக தான் தெரியும், பட் போடலாம். x/5 இது மல்டிபிள் பண்ணால் +1/s, இது மல்டிபிள் பண்ணால் x, இது மல்டிபிள் பண்ணால் 1/x/5 ஈக்குவல் டு 15 × 16. எவ்வளோ ஆச்சு? 15 × 16 15 × 240. யா, 240√18. இதில் வேல்யூ எவ்வளோ? இதில் வேல்யூ √18 போட்டிருக்கோம், அந்த பக்கம் -√18 ஆகிடும். ஸோ அதனால் 239√18 அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னா இல்லை. ஓகே. √18ங்கிறது வந்து 9 × 2. ஸோ 9 வெளியே எடுத்து 3 வந்துடும். அப்போ 239 × 3 √2. சரியா? எல்லா √2 தான் இருக்குது. 3 × 9 7ல் முடியணும். ஒரே ஒரு ஆன்சர் 7ல் முடியுது. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு பார்க்க தான் பெருசாக தெரியுது. கண்டுபிடிக்க வேண்டியது x³ + 1/x³ கண்டுபிடிக்கணும், அண்ட் x² + 1/x² கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் x/5 + 1/x/5 வரும். அது இல்லாமல் x + 1/x அது போட மறந்துடாதீங்க. சரியா? போட வந்தேன்னா இது இதுதான் x/5 + 1/x/5
ப்ராசஸ் தட் வி மைட் பி நோயிங். அதெல்லாம் உங்களுக்கு நாமளே தெரியும் சரியா. இந்த ஃப்ளோ உங்களுக்கு பார்க்க தான் பெருசாக இருக்குது, உங்களாலே போட்டுற முடியும். 50 செகண்டில் போட்டுற முடியும். கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. ஷாப்கீப்பர் கெயின்ஸ் 20% in place of 16% loss. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 40. இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு 16% லாஸ் வந்திருக்காங்க. ஆனால் 322 எக்ஸ்ட்ரா விற்றதுனால 20% ப்ராஃபிட்டா சரியா. ப்ராஃபிட் இது மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி போடுங்க. இதுக்கு மேலே 20%, ஆனால் லாஸ்ட் 16%. இந்த கேப் எவ்வளோன்னு பாருங்க. இங்கே 16, இங்கே 20, மொத்தம் 36%. 3600 ஆஃப் சிபி ஈக்குவல் டு 324. டேரெக்டாக ஆன்சர் போட்டுருங்க. அவ்வளோ இது பார்த்தாவே தெரியுது 9 டைம்ஸ். ஸோ சிபி எவ்வளோ 900. ஆன்சர் திஸ் சிம்பிள். இது வந்து ட்ரீ ஃபார்மேட்டில் இதை நீங்கள் போடலாம். கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ மேலே, கீழே ஏ ப்ளஸ் பி கேன்சல் பண்ணால் ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ஏ ப்ளஸ் பி அது கீழே கேன்சல் ஆகிடும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வரும். ஸோ 1 மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படியே போடலாம். கொஸ்டின் நம்பர் 22. ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கலாம். முதல்ல சிமிலர் ட்ரையாங்கல் மாதிரி எழுதிடுங்க. எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட். அதே மாதிரி எல் எம் ஆர். ஓகே, எக்ஸில் என்ன, எக்ஸ் ஒய்யில் என்ன இருக்குது, 2m + 1. ஒய் செட்டில் 2p + 2, இது 7. அதே மாதிரி எல்எம் என்னன்னு பாருங்க 5, எம்ஆர் என்ன 8, எல்ஆர் வந்து 2x மைனஸ். ஓகே, இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுவும் 2m + 1, இது டிவைட் பண்ணால் 5. அதே மாதிரி 7/2x - 1 equal to this divided by 2p + 2/8. Okay, L or L M or. Okay, ஓகே. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. கொஷின்லேயே மிஸ்டேக்காக தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து இப்படிலாம் ஒரு கொஷின் கேட்க மாட்டான். என்னவா இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ரேஷியோ வந்து தலைகளாக வந்திருக்கும். அப்படி தலைகளாக வந்து இருந்ததுன்னா என்னவா இருக்குன்னு பார்ப்போம். 2x - 1/5 7 வந்திருக்கும் சரியா. தலைகளாக வந்திருக்கும். அப்படி வந்ததுன்னா ஈஸி தான். இப்படி வந்ததுன்னா எம்முக்கு தனியாக எம் தனியாக எக்ஸ் தனியாக பி தனியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது சரியா. தேவையும் இல்லை. ஓகே, கொஸ்டின் இந்த மாதிரி எரர் வந்ததுனாவே டக்குன்னு ஒரு ஜர்க் ஆகிட்டு ஒன்றா ஸ்கிப் பண்ணுங்க, இல்லாட்டி அந்த கொஸ்டினை ஏதோ ஒன்று ஆன்சர் டிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுது சரியா. வில் கெட் த மார்க். ஓகே, கொஸ்டின் ராங்காக இருந்ததுன்னா இப்படி தான் வந்திருக்கணும். இப்படி வந்திருந்ததுன்னா நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண என்ன வரும், 2m + 2x + 2p. இந்த கான்ஸ்டன்ட்ல என்ன பண்றோம் பாருங்க, 1 - 1 கேன்சல் ஆகிடும், +2 மட்டும் தான் இருக்கும். நியூமரேட்டர் ஆட் பண்ண மாதிரி டினாமினேட்டர் ஆட் பண்ணுங்க. this plus this is 12, 12 + 8 is 20. மேலே என்ன வரைக்கும் 2 காமனாக எடுத்தீங்கன்னா m + x + p +
1. கீழே என்ன வரும் 10. இப்போ இந்த மாதிரி ரேஷியோ வரும்போது மேலே இருக்கிறது தான் கீழே இருக்கிறதோட வேல்யூ. தட் இஸ் m plus x plus p plus 1 equal to 10. So what is m plus x plus p equal to 9. ஸோ இப்படி தான் வர முடியும் கொஷினே உள்ள ராங்காக வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸு தைரியமாக அடிச்சுட்டு போங்க. இந்த இப்போ நான் 9 போட்ட மாதிரி தாராளமாக அடிக்கலாம். சரி, கொஷின் 23 வாங்க. a equal to this, b equal to this, what is a cube this? இது ஒன்றுமே இல்லை, இது ஃபார்முலா வந்து a minus b ஓட ஹோல் கியூப். a is என்ன 17, b என்ன 13. 17 minus 13 வந்து 4. 4 cube 64, பாசிட்டிவ் 64. வேணும்னே மைனஸ் 64 கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் 24 வாங்க. இந்த ஆஃப் ஒன்று தான் மல்டிபிள் பண்ணுங்க. இது மல்டிபிள் பண்ணால் ஃபர்ஸ்ட் 6 வரும். 18/6 வந்து 3 இன்ட்டு 5. இந்த 5 வந்து இதுக்கு தான் மல்டிபிள் ஆகும். இந்த 2க்கும் 5 மல்டிபிள் பண்ணி வச்சிடாதீங்க. ப்ளஸ் 72. முதல்ல இது ஆஃப் மல்டிபிள் பண்ணுங்க. எப்பயுமே ஆஃப்னா அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 18 into 2 is 36. 36 72 டிவைட் பண்ணால் 2. இந்த 2 வந்து இந்த 3 வந்து இந்த 2க்கு தான். மைனஸ் இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும். ஸோ 4 into 2 டிவைட் பை 8. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற மல்டிபிள் பண்ணி வச்சிடாதீங்க. சரியா? திஸ் இஸ் 15 plus 6 minus 1, that is 20. Answers. Question 24 on 25. The age of the Gajendra and Arvind are in the ratio 5:6:5. The sum of their age is 55. What would be the age after 7 years from now? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். 55 தானே, 6/11 into 55. அப்படியாண்ணா? சாரி, 6xன்னு வச்சுக்கோங்க, 5xன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 11x. 11x equal to 55, x equal to 5. சரியா? ஸோ இவருக்கு வந்து 30 வயசு. 6 times of 5 is 30. இது 25. 7 வருஷம் கழிச்சுன்னா 37. ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. இங்கே வந்து 32. ஆன்சர் தான். ரொம்ப ஈஸி பேப்பர். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியான பேப்பர்லாம் பார்த்ததே இல்லை. 15 minutesல 25 கொஸ்டின் அழகாக போடலாம். சரியா? ஃபைன். ஒரு ரிலாக்ஸ் ஆகாத இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன். ஓகே, இதில் கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் பார்த்துங்க. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.